காலை வணக்கம். நீண்ட நெடுநாட்களாக தமிழ்நாடு, ஆந்திர மாநிலம், கர்நாடக மாநிலத்திலிருந்து மற்றும் சில வெளிநாடுகளிலிருந்து ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், இன்னும் சில வெளிநாடுகளிலிருந்து நிறைய பேர் எனக்கு போன் செஞ்சு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, குருவே, ஆன்மீக பயணத்தில் பயிற்சிகளை மேற்கொண்ட பொழுது சில ஆன்மீக உணர்வுகள் ஏற்பட தொடங்கி இருக்கிறது. இது என்ன? இந்த உணர்வுனால ஏதாவது பாதிப்பு உண்டா? இதை முன்னாடி எடுத்துக்கிட்டு போலாமா அப்படின்னு என்ன கேள்வி கேட்கிறாங்க. இங்க நான் உங்ககிட்ட எல்லாம் என்ன வேண்டி கேட்டுக்கிறேன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த காலத்திலேயே ராஜர்கள் 1008 குருவார்கள் அவங்க நாட்டில் இருந்தா கூட தன்னுடைய அந்த அரசவையில அரச குரு அப்படின்னு ஒருத்தரை வச்சிட்டு இருப்பார். அந்த குரு அரசனுக்கு தேவையான என்ன சொல்றது புத்திமதிகளை அவ்வப்போது சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பம்னு ஒன்று இருந்ததுன்னா ஒரு குடும்ப டாக்டர்னு ஒன்று இருக்கணும். ஆன்மீக பயணத்தில் நீங்க இறங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கற்று தேர்ந்து சாதனை செய்த ஒரு குரு உங்களுக்கு தேவை. இப்ப என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் எந்த குருவையும் தவறாக சொல்ல வரல. என்னாலேயே எனக்கே அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிப்போச்சு. என்ன நிறைய பேர் குருவா எடுத்துக்கிட்டு என்கிட்ட நிறைய பாடங்கள்லாம் கத்துட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல நானே வாலண்டியரா போய் பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நானே வாலண்டியரா எல்லா இடத்துக்கும் போய் பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்க இன்னும் எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் என்னால் முடியும் என்று என்னால் ஊகிக்க முடியவில்லை. இன்னும் கொஞ்ச நாள், கொஞ்ச மாதம், ஒரு வருடம் போச்சுன்னா நான் பர்சனலா எல்லாருக்கும் எல்லா ஊருக்கும் போய் நான் இந்த ஆரோக்கியம் ஆனந்தம் ஆன்மீக பயிற்சியை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, யாரையாவது ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் இருக்கிற அன்பர்களை, அது பெண்களாக இருக்கக்கூடும், ஆண்களாக இருக்கக்கூடும், அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள அந்தந்த ஊர்ல அவங்கள நியமிக்கணும்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் நான் பண்ணாலும் என்னுடைய சிஷ்யர்கள் மூலமாக பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்ட சிஷ்யர்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்ததுன்னா நான் அட்டென்ட் பண்ணணும். நான் ஃபேமிலி டாக்டர் தான், சீஃப் டாக்டர். என் கீழே ஒரு 10 டாக்டர் இருக்காங்க. என் கீழே இருக்கிற 10 டாக்டர்கள் என்னுடைய என்ன சொல்றது, என்னை நாடி வரும் ஜனங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல எடுத்துக்கிட்ட மருந்துல ஏதாவது ஏறக்குறைய ஆச்சு, அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டருக்கு என்ன பரிகாரம் பண்றதுன்னு தெரியலன்னா அந்த மத்தியில் இருக்கிற டாக்டருங்க என்ன வந்து கேட்பாங்க. சில சமயத்துல டாக்டருங்களுக்கு நானே டைரக்டா சொல்லி கொடுத்து இதை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பேன். இந்த டாக்டருங்க உங்களுக்கு வேற மருந்து கொடுத்து பரிகாரத்தை செய்ய பார்ப்பாங்க. சில சமயத்துல அது நான் தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நானே பார்க்கணுங்கிற சமயத்துல நான் தான் அந்த மாதிரி கேசுங்களை அட்டென்ட் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் நான் அந்த மருத்துவத்துறைக்கு வரணும். என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏன் சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா, நிறைய குருமார்கள் உள்நாடுகளிலும் நம்ம இந்தியாவிலையும் வெளிநாடுகளுக்கு சென்றும் சில ஆன்மீக பயிற்சி வகுப்புகளை நடத்தி ஜனங்களுக்கு நல்லது செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பயிற்சிகளை மேற்கொண்ட பொழுது சில பேருக்கு, எல்லாருக்கும் அல்ல, சில பேருக்கு ஏதாவது ஒரு ஏறக்குறைய ஆச்சுன்னா அவங்க நம்மளை நாடுனப்ப நம்ம அவங்களுக்கு சரியான பரிகாரம் கொடுக்கணும்.
என்ன கேட்டீங்கன்னா, வேற குருமார்களிடத்துல பாடத்தை கத்துக்கிட்டு ஏறக்குறைய ஆனவங்க அங்க போய் கேட்டு அவங்களுக்கு சரியா பரிகாரம் கிடைக்காம இப்ப எனக்கு போன் பண்ணி கேட்டு என்ன கேட்டுட்டு இருக்காங்க. குருவே இந்த மாதிரி ஆயிருக்கு, என்ன பண்ணட்டும் என்ன கேட்கிறாங்க. உங்க ஃபேமிலி டாக்டர் கொடுத்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் அதுக்கு பரிகாரம் சொல்ல முடியுமா? நான் பரிகாரம் சொல்லலாமா? எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன், எந்த குரு கிட்ட கத்துக்கிட்டீங்க அந்த குரு கிட்ட தான் போய் நீங்க பரிகாரம் கேட்கணுமே தவிர என்கிட்ட வரக்கூடாது. ஆனாலும் முன்னெச்சரிக்கைகள் சிலதெல்லாம் இப்படி வகிக்கணும்னு நான் சொல்லிக் கொடுக்கலாமே தவிர பூர்ணமான அந்த அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த பயிற்சியின் உள்நோக்கம் என்ன இருக்கு, அது ஏன் சொல்லிக் கொடுத்தாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். சோ நீங்க அவரை தான் கேட்கணும். இருந்தாலும் சில பேர் என்ன நாடனப்ப நான் சில என்ன சொல்றது முன்னெச்சரிக்கைகளை சொல்லிக் கொடுத்து அந்த விபரீதங்கள் ஆகாம இருக்கிற மாதிரி பண்ணிருக்க. நிறைய பேர் திருப்பியும் பழைய நிலைக்கு வந்திருக்காங்க. நான் உங்களெல்லாம் வேண்டி என்ன கேட்டுக்கிறேன்னா, ஒரு ஆன்மீக பயிற்சியை தொடங்குவதற்கு முன்னாடி நான் திருப்பியும் சொல்றேன், எந்த குருவை பத்தியும் நான் தப்பா சொல்லல. சாதனை செய்தவர்கள் தான் குருவாக முடியும். அதனால குருமார்களை பத்தி நான் தப்பா சொல்லல. நான் சொல்றது, நான் அறிவுரை கொடுக்கிறது உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, அது நானா கூட இருக்கலாம். ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசனை பண்ணுங்க. இந்த குரு ஒரு தடவை லண்டனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா திருப்பி லண்டனுக்கு வருவாரா? இல்ல இந்த குரு இந்தியாவில் இருந்தாருன்னா நான் லண்டன்ல இருந்துகிட்டு இந்தியாவில் இவரை நான் கான்டாக்ட் பண்ணி எனக்கு பரிகாரத்தை வாங்கிக்க முடியுமா? இல்ல அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் யார் லண்டன்ல இருக்காங்க, அவங்க நிஜமாவே சாதனை புரிந்த கற்றுத் தேர்ந்த ஒரு குருவா, இல்ல வெறும் பாடத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்டினரி ட்ரைனரா? எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். நீங்க குரு எளிமையா அவரை போய் பார்க்கிற விதத்துல அந்த குரு இருக்கணும். நீங்க போன் அடிச்சா அந்த போன் அவர் அட்டெண்ட் பண்ணணும். இன்னைக்கு இல்லைன்னா கூட ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும். உங்களுடைய தொந்தரவுகளுக்கு பரிகாரம் கொடுக்கணும். ஆன வரைக்கும் ஒரு குரு உங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு குருவை தேர்ந்தெடுக்காதீங்க. குருவை திருப்பியும் தப்பு சொல்லல. ஏன்னா அவர் உலகளவுல நேசிக்கப்படுறதுனால உங்களை இண்டிவிஜுவலா பார்க்க முடியுமோ முடியாதோ சொல்ல முடியாது. இப்ப எனக்கும் அதே நிலைமை தான் ஆயிருக்கு. நிறைய பேர் என்ன கூப்பிடுறாங்க, நான் எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கும் 60 வயது ஆகிறது. வயதை விட நிறைய இடத்துக்கு டிராவல் பண்றதுன்னா விளையாட்டு இல்லை. அதனால நீங்க குரு தேர்ந்தெடுக்கிறது அக்க பக்கத்துல பிராணாயாம பயிற்சிகள், தியான பயிற்சிகள், ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுத் தேர்ந்த சாதனை புரிந்த ஒரு நபர் உங்க ஊருக்கு பக்கத்துல இருந்தாருன்னா அவர் எளிமையா இருந்தா கூட பரவாயில்லை, தேடுங்க. தேடுனா கிடைக்காது எதுவுமே இல்லை உலகத்துல. நான் எந்த ஹைடெக் குரு கிட்டையும் போய் எதுவுமே கத்துக்கல. சாதாரண குருக்கள் இங்க மைசூர்ல சாமுண்டி மலைக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறார். இந்த ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் நான் அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்க தேடினீங்கன்னா கண்டிப்பா உங்க ஊருக்கு பக்கத்திலேயே எல்லாவற்றையும் கற்று தேர்ந்த குருமார்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பப்ளிசிட்டிக்கோ இல்ல வேற எந்த விதமான விளம்பரத்துக்கோ ஈடாகாம நீங்க ஒரு எளிமையான முறையில் நீங்க அணுகக்கூடிய ஒரு குரு எங்க இருக்கிறாருன்னு ஃபர்ஸ்ட் தேடுங்க. உங்க ஊருக்கு யாரோ வர்றாங்க சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு கண்ணு மூடிக்கிட்டு காசை கொடுத்துட்டு அந்த பாடத்தை கத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க பரிகாரம் தேடி போனப்போ உங்களுக்கு பரிகாரத்தை கொடுக்கக்கூடிய குருவா இருக்கும். எல்லா விஷயங்களையும் சரியா அணுகி 1க்கு 100 தடவை சிந்தித்து ஆலோசனை செய்து குருவை தேர்ந்தெடுத்து பயிற்சிகளை செய்யுங்கள். இன்னொன்னு, எந்த குருமாரும் உங்களுக்கு கெட்டது சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா நல்லதான் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்க சில சமயத்துல தவறான முறையில ஏதாவது செய்து ஏறக்குறைய ஆயிருந்ததுன்னா குரு அதுக்கு காரணமா இருக்க மாட்டாரு. ஆனாலும் குரு அதற்கு பரிகாரத்தை கொடுப்பாரு. அந்த பரிகாரத்தை நேராக கொடுக்கக்கூடிய குரு உங்க பக்கத்துல இருக்காரான்னு பார்த்து தேர்ந்தெடுத்து பயிற்சியில் ஈடுபடுங்க.
என்ன நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி அந்த குரு கிட்ட கத்துக்கிட்டேன், இந்த குரு கிட்ட கத்துக்கிட்டேன். நான் போன் பண்ணி கேட்டா இது சில பேருக்கு ஆகும், தானா சரியா போயிடும் சொல்றாங்களே தவிர எனக்கு சரியா பதில் கொடுக்க மாட்டாங்கிறாங்க. எல்லாருமே நிறைய பேர் எனக்கு சொல்றாங்க. அதனால யாரையும் தப்பா சொல்ல வரல. இங்க இந்த மாதிரி நீங்க எங்கெங்கயோ போய் அணுக முடியாத இடத்துல போய் மாட்டிக்கிறத விட உங்க ஊருக்கு பக்கத்திலேயே நீங்க தேடினீங்கன்னா கண்டிப்பா 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 சாதனை புரிந்து கொண்டிருக்கின்ற குருக்கள் யாராவது இருப்பாங்க. அந்த கோர்ஸுக்கு ஆரோக்கியம் ஆனந்தம்னு பேர் இல்லாம இருக்கலாம். ஆனா அவரும் ஏதாவது ஒரு மனித மேம்பாட்டு ஆன்மீக என்ன சொல்றது, மனித மேம்பாட்டு வளர்ச்சி ஆன்மீக பயிற்சி ஏதாவது உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. ஆன்மீகம் இறங்கினாலே தியானம் பிராணாயாமம் முக்கியத்துவம், சாப்பாடு, மனதை எப்படி கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுங்கிறத பத்தி கண்டிப்பா எல்லா குருமார்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. யாரையும் மட்டமா நினைக்காதீங்க, கீழே நினைக்காதீங்க. கண்டிப்பா சாதனை புரிந்தவர் தான் குரு ஆக முடியும். உங்க தொந்தரவுக்கு நீங்களே மாட்டிக்கிட்டு தலையை கெடுத்துக்கிறத விட பரிகாரம் கேள்வியிலேயே பதில் இருக்கு. உங்க ஊருக்கு அக்கப்பக்கத்திலேயே சாதனை புரிந்து கொண்டிருக்கின்ற குருமார்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா வெளியில போய் கத்துக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தா பரிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு குரு அருகாமையில் ஒருத்தரை வச்சுக்கோங்க. வெளியில போய் கத்துக்கிட்டு வாங்க. ஆனா கத்துக்கிட்டதுல ஏற்படக்கூடிய பரிகாரங்கள் கட்டங்களை நிவர்த்தி செய்வதற்கு யாராவது ஒரு கற்று தேர்ந்த சாதனை செய்த ஒரு குரு அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது நல்லது நல்லது. திரும்பவும் சொல்றேன், எந்த குருமார்களை பற்றியும் நான் தவறாக சொல்லவில்லை. எல்லா குருமார்கள்ட்டையும் போங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, அவங்க சொல்லிக் கொடுக்கறத கேளுங்க. இருந்தாலும் சில சமயத்துல குருமார்கள் எல்லாரையுமே லட்சக்கணக்கில் சிஷ்யர்கள் வந்துட்டாங்கன்னா எல்லாரையுமே டைரக்டா அவர் பார்க்க முடியாது. குருவினுடைய தவறு அல்ல. பெரிய அளவில் வளர்ந்துட்டாங்கன்னா இதெல்லாம் ப்ராப்ளம். என்ன பண்றது? அதனால நீங்க தான் அதுக்கு அனுசரித்து போகணும். நீங்க பாடத்தை கத்துக்கோங்க, வேணாம்னு சொல்லல. அக்கப்பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒரு எளிமையான குருவை நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தப்ப கண்டிப்பா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த ஆன்மீகங்கிறதே சுயநலம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சேவை. அந்த சுயநலம் இல்லாமல் சேவை செய்யக்கூடிய குருமார்கள் கண்டிப்பா 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 உங்க ஊருக்கு அக்கப்பக்கத்தில் இருப்பாங்க. தேடுங்க, கிடைப்பார்கள். அதுக்கு நீங்க எங்கிட்ட வராதீங்க, நான் பரிகாரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வரல. உங்க கஷ்டத்துக்கு ஒரு எளிமையான ஒரு நிவாரணை சொல்லிக் கொடுத்துருக்கேன். அணுகுங்கள், கிடைக்கும். மனமிருந்தால் மார்க்கம் உண்டு. எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும். அதனால நீங்க பிரயத்தனம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யாராவது ஒரு நல்ல எளிமையான குரு, எளிமையான முறையில் அணுகக்கூடிய குரு ஒருத்தர் உங்க ஊர் பக்கத்திலே கிடைப்பாரு. தேடி பாருங்க. நன்றி, வணக்கம்.